ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்க ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்காண்டி தான். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்க மூவியோட நேம் என்ன அப்படின்னா சிஸ்டர் மிட்நைட். இது வந்து 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பிடிக்காமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணப்பட்ட ராதிகா ஆப்தே அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது ஆல்கஹாலிக் அண்டு மேரேஜ் லைஃப்லேயும் சரி செக்ஷுவல் லைஃப்லேயும் சரி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் தான் ராதிகா ஆப்தேக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப் எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து ராதிகா ஆப்தே வந்து லோன்லியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த லோன்லினஸ்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சில ஜாப் போகிறாங்க. ஸோ அந்த நைட் டைம்ஸில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் ராதிகா ஆப்தேவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆர்டினரியாக இருக்காது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ராதிகா ஆப்தே மூவி எல்லாமே நார்மலாக இருக்க பீப்புள்ஸ், ஆர்டினரி பீப்புள்ஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இல்லை அப்நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எக்ஸப்ட் கபாலி. இப்போ எனக்கு இருக்க அதே டவுட்டு தான் இந்த படத்தில் ராதிகா ஆப்தேவோட ஹஸ்பண்டாக இருக்கிறவருக்கும் தோணியிருக்கும். என்னதுன்னா, நீயே எல்லாரும் மாதிரி நார்மலாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அதுக்கு ராதிகா ஆப்தே என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னா, நான் ஏன் அப்படி இருக்கணும், நான் இணையமான இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க கேமரா யூஸ் பண்ண விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ராதிகா ஆப்தே எப்பப்பெல்லாம் அவுட்டோரில் இருக்காங்களோ அதில் பெருசாக எந்த ஒரு மேஜிக்கும் இருக்காது. பட் இவங்க இன்டோரில் இருக்கிறப்ப ஃபுல்லாக அவங்க மேலே சன்லைட் வந்து பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் எல்லா ஷாட்லையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் அண்ட் எண்டிங் சீன் வந்து ரெண்டுமே ஒரே சீன் தான். ரெண்டு சீனுமே எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு ரயில்வே ட்ராக்கை காமிச்சிக்கிட்டே இருந்துட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா மூன் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஷாட்டே போதும் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி அண்டு ராதிகா ஆப்தேவோட கேரக்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் டைமில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும். அந்த ட்ரெயினோட ரயில்வே ட்ராக்கை காமிச்சிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா 3:30 மணி காமிச்சிருப்பாங்க. ட்ரெயினுக்குள்ளே பார்த்தோம்னா மேரேஜ் ஆன ராதிகா ஆப்தே அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேர் இருந்திருப்பாங்க. இதில் என்னடா பியூட்டிஃபுல்லான ஷாட் இருக்குது? நார்மலாக நைட் டைமில் 3 இருக்கும், ட்ரெயினுக்குள்ளே ஒரு கப்புள்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன நீ எக்ஸ்ட்ரானரியாக பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிச்ச அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சீனில் பெருசாக எக்ஸ்ட்ரானரியாவோ பியூட்டிஃபுல்லான சீனும் இல்லை. இதுக்கு அடுத்து வந்த சீனில் தான் அந்த பியூட்டி ஆஃப் த ஷாட்டே இருக்குது. நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சன் இருக்க டைமில், அதாவது ஒரு பகல் நேரத்தில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும். அந்த ட்ரெயினோட ரயில்வே ட்ராக்கை வந்து காமிச்சிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா 3:30 மணி காமிச்சிருப்பாங்க. இதில் என்னடா பியூட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு பகல் நேரத்தில் இல்லைனா சன்செட் ஆகிற டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மூன் வந்து சம்டைம்ஸ் விசிபிளாக தெரியும். அதே சீன் தான் இதில் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு பகல் நேரத்தில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும், அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து காமிக்கிறப்போ ஒரு 3:30 மணி காமிச்சிருப்பாங்க. அந்த மூன் தான் இந்த இடத்துல ராதிகா ஆப்தேவும் அந்த ஹோல் ஸ்டோரியையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இந்த ஒரு சினாரியோ வந்து ரேராக நடக்கிற சினாரியோ, ஓகேவா? நார்மலாக நைட் டைமில் மூன் இருக்கும், பகல் டைமில் சன் இருக்கும். பட் இது ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் ஒரு ரேரான சினாரியோவில் இருக்கிறது தான் இந்த பகல் நேரத்தில் மூன் தெரிகிற ஒரு விஷயம். ஸோ தட் ஒரு மேரேஜ் லைஃபோ இல்லை ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமோ ராதிகா ஆப்தேக்கு வந்து செட் ஆகாது. அவங்களால அப்படி இருக்க முடியாது, அவங்க எப்போயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த ஒரு ஷாட் மூலயமா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டர் மிட்நைட் மூவி பார்க்கும்போது எனக்கு ஸ்லைட்டாக சூப்பர் டியூலக்ஸில் சமந்தா போர்ஷன்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கும் அது வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த மூவி பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிரேஸியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தில் எப்படி ஃபஸ்ட்டு ஷாட்டும் கடைசி ஷாட்டும் ஒரே மாதிரி வச்சுருப்பாங்களோ, இந்த வீடியோலையும் நான் ஸ்டார்ட் பண்ணதும் இப்போ என் பண்ணதும் ஒரே ஷாட்டில் தான் என் பண்ணுறேன். I'll see you in the next video. Until then, peace.